கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்திற்காக தன்னை நீங்கள் எவ்வளவோ தியாகம் செய்து கொண்டீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு தவறுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசிக்காரங்க தங்களுடைய சுயநலத்தை பற்றி ஒருபோதும் சிந்திக்காத ஒரு மனிதர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்போதுமே இருப்பீங்க. குடும்பம், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் உங்களின் சொந்த ஆசைகள், கனவுகள், பொழுதுபோக்குகள் என எல்லாவற்றையும் அப்படியே மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவர்களுக்காக ஓடாய் உழைக்க தொடங்கிவிடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுக்கென்று எவ்வளவு பெரிய ஆசைகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதனை அப்படியே பிசிறு தட்டாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்க வேண்டும், நல்ல உணவை உண்ண வேண்டும் என்று தோன்றும் தருணங்களில் கூட நம்மை நம்பி இருக்கும் குடும்பத்திற்கு இது பயன்படும் என்று உங்களுடைய ஆசைகளை கொண்டு பணத்தை சேமித்து குடும்பத்திடம் கொடுத்திருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள்தான். உங்களின் இளமை கால சந்தோஷங்கள் அனைத்தையும் தியாகம் செய்துதான் அந்த குடும்பத்தை நீங்கள் இதுவரைக்கும் நிமிர்த்தி கொண்டேதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. உங்களுடைய குடும்பத்துல அதை அனைத்தையும் நிமிர்த்தி கொண்டு வாழ்க்கையில எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், எப்படியாவது 4 பேருக்கு முன்னால் நம்ம வாழ வேண்டும், நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எத்தனையோ ஆசைகள் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்தது. ஆனால் நீங்கள் அனைவருக்கும் தியாகம் செய்து உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் இழந்து விட்டீர்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்று உங்களுடைய தியாகத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு உங்களுக்கு யாரும் மதிப்பு கொடுக்காத போது உங்களுடைய நெஞ்சம் படக்கூடிய பாடு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வலிகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கிய உறவால் எத்தனையோ தடவைகள் மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டீங்க. இவர்கள் நம்முடைய இரத்தம், நம்முடைய சொந்தங்கள், நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்கள்தான் முதலில் துடிப்பார்கள் என்று நீங்கள் எந்த உறவுகளை கண்மூடித்தனமாக நேசித்து அவர்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வழங்கினீர்களோ அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதே நெருங்கிய உறவுகள் தான் உங்களுடைய இதயத்தில் ஈட்டியால் குத்தி உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் அந்த ஒரு மனிதர்கள் தான் ஏற்படுத்தினார்கள். உங்களின் கஷ்ட காலத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை மிக கேவலமாக பேசுவது, மற்றவர்கள் மத்தியில் உங்களை தரம் தாழ்த்தி பார்ப்பது, சொத்து பிரச்சனை அல்லது பணப்பிரச்சனை என்று வரும்போது உங்களை துச்சமாக மதிப்பது போன்ற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எத்தனையோ தடவைகள் செய்து கொண்டுமே தான் இருந்திருப்பீங்க. அதனை செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் உங்கள் மீது நீங்களே வாரி இறைத்திருப்பீங்க. வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றினால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கூடவே பிறந்தவர்களோ அல்லது மிக நெருங்கிய சொந்தங்களோ உங்களை மன ரீதியாக காயப்படுத்திய போது இவர்களுக்காகவா நாம் இவ்வளவு தியாகங்களை செய்தோம் என்று நீங்கள் இரவெல்லாம் தூங்காமல் அழுது தீர்த்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல நாட்களும் பல ஆண்டுகளும் இன்னமும் இருந்து கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடகம் ராசியினரின் காதல் என்பது ஒரு தெய்வீகமான வெறும் ஈர்ப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு தெய்வீகமான ஒரு பந்தம். ஒருவரை நேசித்தால் தங்களின் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் அவரிடமே ஒப்படைத்து விடக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள்தான். அப்படி நீங்கள் எவ்விதமான சுயநலமும் இல்லாமல் உருகி நேசித்த காதல் துணையோ உங்களின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய காதலை விளையாட்டாக நினைத்து பாதியிலேயே கைவிட்டு சென்ற நபர்களும் அந்த ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். சூழ்நிலையை காரணம் காட்டியோ அல்லது உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்து விட்டதென்றோ அவர்கள் உங்களை ஏமாற்றி சென்ற போது உங்களுடைய உலகம் அப்படியே ஒரு நிமிடம் அசைக்க முடியாமல் போயிருந்திருக்கும். எல்லாவற்றையும் கொடுத்த எனக்கு ஏன் இந்த ஒரு ஏமாற்றம் நடந்தது என்று கேட்க தோன்றி உங்களின் தூய்மையான உணர்வுகள் அங்கே புண்படுத்தப்பட்ட போது நீங்கள் அடைந்த ஒரு வேதனை உங்களை இன்று வரைக்கும் ஒரு பயத்துடனே உங்களை வாழ வைத்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னமும் அந்த கவலைகளும் அந்த கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வழிகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னையும் நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி குடும்பத்தில் அமைதி மற்றும் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உருவாக ஆரம்பிக்கும்.
இதுவரை புரிதல் இல்லாத உறவுகளாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் சந்தேக கண்களாலும் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பங்கள் இனி ஒரு அழகான நந்தவனமாக மாறப்போகிறது என்பதை நீங்களே போக போக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கவும் செய்வீங்க. சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு குடும்பத்தின் நிம்மதிதான் முக்கியம். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாசம் ஒருவருக்கு ஒருவரிடம் அந்த ஒரு பாசமானது மலரவும் ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய குழந்தைகளும் பக்கத்து வீட்டாளர்களும் உங்களை பார்த்து வியப்பாங்க. என்னடா இவங்க ஒருவரும் பூனையும் எலியும் மாதிரி சண்டை போட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த அளவுக்கு இவங்க பாசத்தை பொழியிறாங்களே அப்படின்னு உங்கள் மீது சில பொறாமை கண்கள் விழத்தான் செய்யும். எனவே நீங்களே உங்களை சுற்றி போட்டுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இத்தனை காலம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ என்ன செய்துவிட்டாய் என்று உங்களுடைய தியாகத்தை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதை கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. மாலையில் நீங்கள் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது வீட்டின் வாசலிலேயே ஒரு நிம்மதியும் பாசமலையும் உங்களை அரவணைக்கும் பேரானந்த நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் ஆரம்பிக்கும். எனவே இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எல்லாமே கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் நீண்ட நாள் மன அழுத்தங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதியானது கிடைக்கும். கடந்த கால கசப்பான நினைவுகளாலும் துரோகங்களாலும் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற பயத்தினாலும் உங்களுடைய மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த அசுரத்தனமான மன அழுத்தம் இனிமே முற்றிலுமாக நீங்கவும் ஆரம்பிக்கும். இப்போதும் ஒருவித பதற்றத்தோடும் நெஞ்சு படபடப்போடும் வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு அசைக்க முடியாத அமைதியானது உங்களுடைய மனதிற்குள் குடியேறிவிடும். தேவையில்லாத சிந்தனைகள், உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறையவும் ஆரம்பிக்கும். காலையில் எழும்போது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்த உடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்கள் நாட்கள் எல்லாமே நகரவும் செய்யும். கடலில் எழுந்த அலைகள் ஓய்ந்து அமைதியான ஏரி போல உங்களுடைய உள்ளங்கள் எல்லாமே மாறவும் ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி மாத இறுதியில் குடும்ப தேவைகளுக்காகவும் கடன்களுக்காகவும் திணறிய நாட்கள் இனி வரலாறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற செய்யும். உங்கள் ராசிக்கு அசுர வேகத்தில் இல்லாவிட்டாலும் மிகவும் நிதானமாக நிலையான வருமானத்திற்காக வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது கூடுதல் வருமானமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து புதிய பொறுப்புகளும் உங்களுக்குள்ள கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தேக்க நிலைமையானது மாறி தினசரி பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும். இனிமே நமக்கு எந்த பொருளாதார சிக்கலும் வராது. நம்மை நம்பிய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள உருவாக்கி காலியான பாக்கெட் இனிமே எப்போதுமே பணத்தால் நிறைந்து பாதுகாப்பு உணர்வை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.